குறிப்பாக இன்னும் பார்க்க போனால் இந்த 2ஆம் நந்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா வைணவ மதத்தை சேர்ந்தவர். வைணவ மதத்தில் இவருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் சயாமில், அதாவது இன்று தாய்லாந்துன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய விஷ்ணு கோயிலெலாம் கட்டியிருக்கிறார். அங்கே போய் ஏன் சார் கட்டினார் அப்படின்றீங்களா? அவர் வந்ததே வியட்நாம்லேருந்து வந்தது தானுங்க. அவருக்கு இங்கே வந்து ஏதோ வெளிநாட்டில் வந்து இருக்கிற மாதிரி தானே தோணியிருக்கும். அவர் வந்து அந்த சப்பமுக்காரனை கூடவே சுற்றிட்டு இருந்துட்டு இங்கே திடீர்னு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு மக்களுக்கும் மன்னருக்குமான இடைவெளி இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அப்போ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பல கோயில்கள்லாம் அங்கே போய் கட்டுறாரு. அந்த கோயிலெலாம் எதுவும் இல்லை. அங்கே தாய்லாந்து மியூசியமில் ஒரே ஒரு விஷ்ணு சிலை மட்டும் இருக்குது. அந்த கோயில் எங்கே போச்சுன்னுலாம் தெரியலன்றாங்க. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதை பற்றிய செய்திகள் வந்து இவர் கோயில் கட்டினாருன்ற மட்டும் குறிப்பு இருக்குது. இவரோட குறிப்புகளில் இவர் போய் சயாம் நாட்டில் வந்து கோயில் கட்டி கொடுத்தாரு அப்படின்ற குறிப்புகள் இருக்குது. இது போக என்ன பண்ணுறாரு, பெருந்தேவனார் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணுறார். நாடு நாசமாக போகிறதுக்குள்ள காரியம். என்ன காரியம்? மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லி